சரோஜா வேணாம் சரோஜா, சொல்றத கேளு சரோஜா. இப்படி பயந்துகிட்டே இருந்தா பயந்துகிட்டே இருக்க வேண்டியதான். எதுக்கு கேட்டாத்தா என்ன ஏதுன்னு தெரியும். இப்ப மட்டும் நம்ம இத கேட்காம சும்மா விட்டோம்னு வச்சுக்க, இவளுக்கு யாரு கேட்க நாதி இல்ல அப்படின்னு சொல்லி எகத்தாளமா இருப்பாண்டி. இப்ப நம்ம என்ன ஏதுன்னு கேட்டாத்தான் அடுத்த தடவை பிள்ளை நிம்மதியா காலேஜுக்கு போயிட்டு வர இருக்கும். இதெல்லாம் எங்கேயும் போக விட மாட்டியா சரோஜா? அதுக்காக இப்படி எப்படி இவட்ட வந்து நம்ம கேட்க கூடாதா என்ன? வரட்டு இவ. அடியே வெக்கங்கட்ட சிரிக்கி கோணவாய் கோகிலா, வாடி வெளிய. எவடியாவ ஏன் வீட்டு முன்னாடி நின்னு கத்திட்டு இருக்கா? வெளிய வந்து பாரு. இவளுடா, இவளுக்கு எதுக்கு இங்க வந்திருக்காளுங்க? எங்கடி அம்மானே? அதெல்லாம் சொல்ல முடியாது. அடியே நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஆமா, நீ பெரிய பேலஸ் கட்டி வச்சிருக்க, உன் வீட்டுக்கு பங்குக்கு வந்துடுறாங்க. சரோஜா வேண்டாம் சரோஜா. எங்கடி அம்மானே? அதெல்லாம் சொல்ல முடியாது. அத எப்படி சொல்லுவ? சரியான பொறுக்கி ரவுடிய பெத்து வச்சிருக்கியே, ஒண்ணே மாதிரி தான உன் மகனா இருப்பியா? யாரு யார பத்தி ரவுடி பொறுக்கின்ற? பாம்பளே தான். நீ ஒழுங்கா வளர்த்தா அது ஏண்டி ஊர் பறிக்கிட்டு தெரிய போகுது? ரோஜா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இன்னொரு தடவை என் பிள்ளைய பத்தி ஏதாச்சும் பேசினா என்னடி செய்வ? என்னடி செய்வ? பாரு சரோஜா, வந்த வேலை எதுவோ அதை மட்டும் பாரு. என்ன விஷயம் ஏது விஷயம் மட்டும் சொல்லு. இவள எங்களோட சேர்த்து வைக்கலன்னு வந்திருக்கியோ? ஆமா, உங்களோட சேர்த்து வச்சா கிளு கிளுன்னு இருக்கும். சரோஜா என்ன ஆள் கூட்டு வந்து வம்பளிச்சுட்டு இருக்கியா? யார ஆள் கூட்டு வந்து வம்பளிச்சுட்டு இருக்கா? அப்பாவியல ஏன் இந்த பாடு படுத்துறிய? நீ உன் மகனும் ஏன் மகனா? ஏன் மகன் என்ன செஞ்சியா? என்ன செஞ்சியானா? இவன் செஞ்ச வேலைக்கு இனியார போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உட்கார்ந்திருப்பான். போலீஸ் ஸ்டேஷன்ல? ஆமடி, அவன் செஞ்ச வேலைக்கு இனியார போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி அணிட்டு இருந்திருப்பியா? பாவவ அண்ணன் புள்ளையாச்சனு பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருக்கா. ஆம்பள அப்படி என்ன பண்ணிட்டியா? என்ன பண்ணியானா? காலேஜுக்கு போற பிள்ளைய கைய பிடிச்சி இழுத்து என்னையத்தான் கட்டிக்கணும் இல்லன்னா உன்னை கொன்றுவேன்னு மிரட்டி இருக்கியா? என்னடி தருவல பிள்ளைய பெத்து வச்சிருக்க? என்ன நக்கலா? ஐயோ சரோஜா சரோஜா, நீ சொல்றத கேட்டு சிரிக்கவா இல்ல கோவப்படுறதான்னு எனக்கே தெரியல. எடி கொழுப்பா ஏம்பிள்ள இவள என்ன பெரிய உலக அழகியா என்ன? இவளை கட்டிக்கணும்னு என் பிள்ளை ஒத்த கால நிக்கிறானா என்ன? சரியான பிச்சைக்கார நாயி. இது பிள்ளைய என் பிள்ளைய கட்டிக்கணும்னு நினைக்கிறதே தப்பு. இதுல மிரட்டலையான்னு வேற சொன்னீங்க. தருதலைய பெத்து வச்சிருக்க உனக்கே எவ்வளவு இருக்குன்னா, ஒழுக்கமா அழகான பிள்ளைய ஆசார பிள்ளைய பெத்து வச்சிருக்க அவளுக்கு எப்படி இருக்கா? ஆமா, நீதான் மெச்சுக்கணும். அம்மன் ஜல்லிக்க பிரயோஜனம் இல்ல. பாருடி, நீங்க தான் இவங்க வேணாலும் ஒதுக்கிட்டீங்கல்ல, அப்புறம் எடுத்து உன் மகன் இவ பின்னாடி வர்றான். இன்னொரு தடவை பின்னாடி வந்தான்னு வச்சுக்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடுவேன். உள்ள தள்ளிடுவீங்களோ? உள்ள தள்ளிதான் பாருங்களேன், அப்புறம் தெரியும் இந்த கோணவாய் கோகிலா யாருன்னு. சரோஜா வேண்டாம் சரோஜா, வாய் திமுறா பேசிட்டு இருக்க விட்டலாம் பேச முடியாது சரோஜா, சொல்றது கேளு. என் பிள்ளைய மயக்கி உங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு இப்ப எப்படா என் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரலான்னு நினைச்சுக்கிட்டு திரியோ? நடக்காதுடி, நடக்காது. இது ஒரு நாள் நடக்காது. ஆமாடி, இப்ப உன் பிள்ளைய கட்டுறதுக்கு ராவிக்கிட்டு திர்றாங்கல்ல, அதுவே பொறுக்கி நாயி வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்திக்கிட்டு தெரியுது. இவனை கட்டி வச்சாலும் கிளு கிளு கிளுன்னு இருக்கும். பாரு சரோஜா, பொம்பளை பிள்ளைனா 4 பேர் பின்னாடி வரத்தான் செய்வாங்க. பின்னாடி வர்றவங்க வீட்டுக்குலாம் போய் சண்டை பிடிச்சிட்டு இருப்பீங்களா என்ன? சொல்ல உனக்கு வெக்கமாலடி வெக்க கிடைச்சிருக்கி. பெத்த தாய் மாதிரியோட பேசுற? அதானே, நீ இப்படி இருக்கிறதுனாலதான் உன் பிள்ளை வெட்டியா ஊர் பொறுக்கிட்டு தெரியுது. போது சரோஜா, இதோட நிப்பாட்டிக்கணும்னா நான் சொல்றத உன் மகன்கிட்ட சொல்லி வச்சுக்க. இன்னொரு தடவை அந்த பிள்ளை பின்னாடியோ இவ்வளவுதான் கட்டுவேனோ பின்னாடி வந்தாலும் வச்சுக்க, என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. முச்சந்திர நிக்க வச்சு விளக்கு மத்த கொண்டே அடிச்சுடுவேன். அவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சா? என் பிள்ளைய முச்சந்திர நிப்பாட்டி விளக்க மத்த வச்சு அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. ஏண்டி அவ அடிக்கிறாளோ இல்லையோ, நான் அடிப்பேன்டி. இது
நீ எனக்கடி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கூப்பிட கூப்பிட காதும் கேட்க மாட்டேங்குது. ஐயோ நீங்க வேற சண்டைய இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருந்தீங்க. கெடுத்துருவீங்க போல. சண்டையா? என்னடி சொல்ற? அங்க பாருங்க. என்னடி இது? நம்ம சரோஜாக்கா சாந்தியக்காவையும் அவங்க மகளையும் கூட்டி வந்து இந்த கோணவாய் கோவில வீட்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க வேறக்கா இந்த கோணவாய் கோவில மையன் சேகர் இருக்கேன்ல. ஆமாடி. அவன் சாந்தியக்கா மகளை கைய புடிச்சு இழுத்துட்டியானாக்கா. இவனுக்கு என்ன திமிரு? இதுக்குதாங்க சாந்தியக்காவையும் சாந்தியக்கா மகளையும் கூட்டி வந்து சரோஜாக்கா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லக்கா, இந்த சேகர் பொறுக்கி பையன் இருக்கியான்ல, அவன் சொன்னியானா கெட்டுனா என்னையத்தான் கட்டணும், இல்லைன்னா உனக்கு கொன்னே போட்டுருவேன்னு சொன்னானாக்கா. பாவம் அந்த பிள்ளை. ஐயோ ஐயோ, இப்படியா நீ சொன்னியா இளவெடுத்தவையே? ஆமாக்கா, அதுக்கு தாப்ப சண்டையே நடந்துகிட்டு இருக்கு. ஆனவாய் கோகிலா என்ன சொன்னா? என்ன சொல்லுவா? இந்த ஒண்ணுமில்லாத சிறுக்கிக்கு ஏன் புள்ள கேக்குதானே இவ சண்டை பிடிக்கிறா. இப்படி பிடிப்பா, ஏன் பிடிக்க மாட்டா? ரெஸ்டா நல்ல சண்டை நடக்குதுக்கா. நம்ம ஊர்ல இப்படி ஒரு சண்டைய பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு என்னவுமா? ஆமாக்கா, அதனாலதான் நானே இன்னும் பாத்துட்டு நிக்கிறேன். எப்படா அடிச்சு மல்லு கட்டி மண்டையை உருட்டுவாங்கன்னு பார்த்தா இன்னும் வாய் சண்டையே தான் போய்கிட்டு இருக்கு. பார்த்தா இப்ப முடியற சண்டை மாதிரி தெரியலவுமா. நல்ல வேலை நான் வந்துட்டேன் பத்தியா. நீ ஒரு வார்த்தை சொன்னியா? நீங்க வேற நானே பாதி சண்டையில தான் வந்தேன். அப்புறம் எங்கிட்ட உங்களை கூப்பிடுறது? திமிரடி உனக்கு. இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறமே எகத்தாலமா பேசிட்டு இருக்க. அப்படித்தான் நீ பேசுவேன், அப்படித்தான் பேச என்ன செய்வேன்? சரோஜா வேணா சரோஜா, அடிதடி சண்டையானாலும் பரவாயில்லடி. நீ நானும் பாத்து வண்டி. வேண்டாம் சொல்றதை கேளுங்க அத்தை. இதுக்கு ஒரு முடிவு இல்லாம நான் இங்க இருந்து கிளம்பவே மாட்டேன். சாந்தி சாந்தி, ஏன் அழுதுட்டு நிக்கிற? வாய மூடு. தங்கச்சியை கண்டனே பாசம் பொங்குதோ? எதுக்கு என் தங்கச்சி கூட சண்டை போட்டுட்டு இருக்க? ஆமா, எனக்கு ஆசை பருவம் தங்கச்சி கூட சண்டை ஓடணும்னு. அவனே வீடு வீடு வந்து சண்டை ஓடிச்சிட்டு இருக்கா. சாந்தி என்னமா நடக்குதுங்க? இங்க பாருங்கனே, உங்க பொண்டாட்டி தான் ஏட்டிக்கு முடிக்க பேசுறானா? நீங்கனால உங்க மகன் கிட்ட சொல்லி வைங்க. என்னமா சரோஜா சொல்லி வைக்கணும்? நான் பாத்துக்கறேன், நீ வாயை மூடிக்கிட்டு இரு. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அண்ணே வேண்டாண்ணே, எங்களால உங்களுக்குள்ள சண்டை வர வேணாம். பாருங்க, உங்க பொறிக்கு பையன் கிட்ட சொல்லி வச்சிருங்க. இன்னொரு தடவை அந்த பிள்ளை கிட்ட வாலாட்டினா அவ்வளவுதான். என்னடி பண்ணி அந்த ரவுடி பையன்? நீ ஏன் நம்ம பிள்ளைய ரவுடின்னு சொன்னா ஊருக்குள்ள சிரிக்க மாட்டாங்க. ஆமா, ஊருக்குள்ள இப்ப சிரிக்காம தான் இருக்காங்களாக்கும். நீயும் உன் பிள்ளையும் செய்யற வேலைக்கு எனக்கு தாண்டி அசிங்கமா இருக்கு. அப்படி கேளுங்கண்ணே. பொறுக்கி என்னதாமா பண்ணி அப்படி? பாருங்கண்ணே, இந்த பிள்ளை கைய பிடிச்சி இழுத்து கட்டினா என்னைத்தான் கட்டணும்னு சொல்லிருக்கியா. இந்த பிள்ளை மாட்டேன்னு சொன்னதுக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்ல பாத்திருக்கியா? கேட்டீங்களா? கழுத்தை பிடிச்சி நெரிச்சியானாக்கா. தானடி, நான் அவனை மட்டும் கட்டலாட்டி இந்த பிள்ளைய கொன்னே விட்டுறியா மலையே. ஐயோ என்னக்கா, அந்த பிள்ளை இப்படி வந்து தூக்கிக்கிருச்சு. பாவம் இந்த பிள்ளை. நாங்களும் அழிய பெறும்படி என் பிள்ளை செய்யாத தப்ப செஞ்ச மாதிரி எப்படி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? இவ்வளவு திமிரு அவனுக்கு? என்ன உங்க தங்கச்சி பேச்ச கேட்டு என் பிள்ளைய ஏதாச்சும் செய்ய பாக்குறீங்களா என்ன? வாய மூடி. நீ எப்படி இருக்கிய அது மாதிரி தாண்டி உன் பிள்ளைய வந்து சேர்ந்துருக்கு. பாருமா சாந்தி, இன்னொரு தடவை இப்படி ஏதாச்சும் பண்ணான்னு வச்சுக்க, என்கிட்ட நீ கேட்கவே தேவையில்ல. தாராளமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நான் அப்பேன்னு வந்து நிக்கவே மாட்டேன். ஒரு அப்பனாயா? தெரியாம தான் கேக்குறேன். அப்பனா இருக்காதனால தாண்டி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற ஒருத்தன் நான் இருந்தேன்னு வச்சுக்க, வெட்டி கொன்னே பட்டுருவேன். அண்ணே அதெல்லாம் வேண்டாம்னே. என் பிள்ளை பக்கம் உன் மையம் வராம இருந்தா அதுவே எனக்கு போதுனே. அடிடி நாடி, நல்ல நாடி. இப்படி நடிச்சு நடிச்சுட்டா என் புருஷனை உன் கைக்குள்ள வச்சிருக்க. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? கதக்கடி வெக்கம். இவ பேச்ச கேட்டுக்கிட்டு தானே இந்த மனுஷன் இப்படி எல்லாம் ஆடுறாரு. ஆமா ஆமா, அவ பேச்ச கேட்டிருந்தா இந்நேரம் நீ தான் வெளியே இருந்திருப்ப, அவ உள்ள இருந்திருப்பா. இந்த புத்தி அவளுக்கும் கிடையாது, அவ பிள்ளைக்கும் கிடையாது. உனக்கு தாண்டி அந்த புத்தி எல்லாம் இருக்கு. புருஷன் செத்தாலும் பொம்பளை பிள்ளைய கஷ்டப்பட்டு அரை வயித்து கஞ்சி குடிச்சினாலும் ஒழுக்கமா வளர்த்துக்கிட்டு இருக்கா. ஒன்ன மாதிரியா ஊர் மேய திரிய விட்டுக்கிட்டு இருக்கா. ஆம்பளை ஆம்பளடி, சிங்கம். அப்படித்தான் செய்வியா? என்னடி செய்வீங்க? சிங்கமா? சிங்கம் அசிங்கமாகாம பாத்துக்க. இந்த கோணவாய் கோயிலுக்கு எவ்வளவு திமிருன்னு பாருடி. ஆனாலும் சரோஜாக்கா லேசுப்பட்ட ஆளு கிடையாது. பாயிண்டா அள்ளி அள்ளி விடுறாங்க பாரு. இனிமே எங்கேயாச்சும் சண்டை போடணும்னா சரோஜாக்காவை தான் கூட்டிட்டு போகணும். ஆமாவுமா, சரோஜாக்கா எப்படி சண்டை போடுறாங்கன்னு பாரு. ஆமாக்கா, நான் கூட அந்த டீ கடைக்காரனை சண்டை பிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு எப்படியாச்சும் கையில கால விழுந்தாச்சும் சரோஜாக்காவை கூட்டு போய் அவன் கடையை காலி பண்ணிட்டு வந்துடணும். என்ன சொல்ற? டீ கடைக்காரனை எதுக்கு சண்டை பிடிக்கணும்? ஐயோ நீங்க வேற, எத்தனை வருஷமா அந்த டீ கடைக்காரங்கிட்ட நம்ம டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நேத்து புசுக்குன்னு பாக்கியா கூடன்னு கேட்டுப்பிட்டியா? அதுக்கிட்ட அந்த ஆளை சண்டை பிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் சண்டையில டீயை தாண்டி வைக்கணும். போடி அங்கிட்டு.
கெஞ்சி கேட்டுக்கிறேன். இன்னொரு தடவை என் பிள்ளை பின்னாடி உங்க பிள்ளைய வர வேணாம்னு சொல்லிருங்க. எங்களுக்கு உங்களுக்கு ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. நாங்க நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆண்டி, ஒண்ணும் இல்லாத பிச்சைக்காரி. உனக்கே அவ்வளவு இருக்கத்துல எனக்கு எவ்வளவு இருக்காது. அவ்வளவு இருந்துச்சுன்னா உன் மகன்கிட்ட சொல்லி வச்சுக்க. பிச்சைக்கார குடும்பத்துல எதுக்குடா பொண்ணு கட்டணும்னு சொல்றானு. இதான் கடைசி. இதுக்கு மேல இப்படி ஏதாச்சும் நடந்துச்சு அவ்வளவுதான். நீங்க நடங்கடி போலாம். பிச்சைக்காரி அவள பிச்சைக்காரி. இவ வீட்டுல வந்து அது கொடுங்க இது கொடுங்கன்னு பிச்சை எடுத்துட்டு திட்டுறாங்க. அரை வயித்து கஞ்சி கொடுத்தாலும் அடுத்தவ விட்டு அண்டாம இருக்காங்க. உங்கள மாதிரியா? சீ, வெக்கங்கட்ட ஜென்மங்க. பாத்தியா பாத்தியாயா எப்படி பேசிட்டு போறானே. பின்ன உன் மகன் பண்ண தப்புக்கு மடியில தூக்கி வச்சு கொஞ்சவா செய்வாங்க? இங்க தானடி அவளே வேணான்னு வெறுத்து ஒதுக்குனீங்கல்ல. அப்புறம் என்னத்துக்கு நீ உன் மகளுக்கு இந்த ஆசை? அவ வேணா, அவ பெத்த பிள்ளை மட்டும் உனக்கு உன் பிள்ளைக்கு வேணுமா என்ன? அவளையே வேணான்றே. அவ பெத்த பிள்ளைனாப்ல என்ன தங்கமா வைரமா வச்சுக்கிறதுக்கு? ரெண்டு ஒண்ணுல சிரிக்கிய. அவளு என்னத்துக்கு எனக்கு? பந்தமும் வேண்டாம் பந்தமும் வேண்டாம். அப்படி வேணான்னு சொல்றவ உன் மகன் கிட்ட சொல்லி வச்சுக்க. வரட்டும் இன்னைக்கு வரட்டும். எடுவிட்டவையே வரட்டும். அவனாலதானே இவ்வளவு பேச்சு எனக்கு. வாடி மாப்பிள்ள, இன்னைக்கு இருக்கு உனக்கு. ஆமையா, அவர் பேரை எழுத மறந்துடாத. சொன்ன பேரை எழுதிட்டேலையா? ஆமாப்பா, எழுதியாச்சு. இனி சரவணனோட சொந்தக்காரங்க பேர் எழுதுறது மட்டும்தான். அவனுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னானேயா. எதுக்கு மாப்பிள்ள? அவருக்குன்னு யாராச்சும் ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. தெரிஞ்சவங்க பேரை யாரையாச்சும் எழுதணும்னு இருந்தா அது வேற. நம்ம கேட்கலாட்டி தப்பா போயிரும். கேட்டுக்குருவோம் எதுக்கும். ஆமாப்பா, ஆமா சொல்றதும் சரிதானே? சரியா, நீ சொல்றதும் சரிதான். அப்ப சரவணாவையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குருவோம். சரவணா, அப்பா வந்து உட்காரிய கொஞ்சம். என்ன ப்ரோ நோட்டும் கையுமா? ஒண்ணும் இல்லப்பா, உங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணும்ல, அதான் பேர் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஏய், அவசரமா இருக்க வேண்டியதான். அதுக்கு இவ்வளவு அவசரமாவா? என்னென்ன கல்யாணத்துக்கு என்னென்ன 1 மாசமா இருக்கு, 1 வாரம் தான் இருக்கு. இன்னைக்கு அடிக்க கொடுத்தாதான் இன்னும் 4 நாள்னாலும் கொடுப்பாங்க. ஊருக்குள்ள பத்திரிக்கை வைக்க முடியும். மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லார் பேரையும் எழுதிட்டோம். உங்க வகையில யார் பேரையும் எழுதணுமா என்னன்னு கேட்கத்தான் கூப்பிட்டோம். ஆமா மாமா, அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லார் பேரையும் எழுதணும்ல. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா பின்ன, மணமகன் அம்மா அப்பா வந்து பூவரசன் பூங்கொடி, மணமகன் சகோதர சகோதரி வந்து அஸ்வின் பூமாரி, அப்புறம் தர்ஷினி. எங்களை விட்டுட்ட பாத்தியா? ஐயோ அத்தை, நீ எப்ப வந்த? போடா, என் கூட பேசாத. சரி வாங்க வாங்க மேடம். இதோ ஊருக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன்னு போனீங்க. வர்றதுக்கு இவ்வளவு நாள். நான் என்னடா பண்றது? வரவா முடியுது இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு. சரி சரி வாங்க. வாமா பூவரசி, வாமா பூவரசி. ஆமாண்ணே. பூங்கொடி, பூவரசி வா வா. எருளுக்குட்டி, உன்னை பத்தி எவ்வளவு நாள் ஆச்சு? சரிப்பா பாரு. பாரு வந்தோடனே அத்தை கிட்ட போய் ஒட்டியாச்சு. ஏன்னா அத்தை தானே மிட்டாய் வாங்கி தருவாங்க, அதனாலதான். என்ன வாடு? வாமா பூவரசி. சரிங்க மதினி. என் பேரை எழுத மறந்துடக்கூடாது. மறக்க மாட்டோம். இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கியம்மா. போனேன். ஐயோ ப்ரோ, இதெல்லாம் ஆல்ரெடி எழுதின பேரு. உனக்கு வேற எந்த பேராச்சும் எழுதணுமா? என் பேரும் என் பொண்டாட்டி பேரும். என்ன ப்ரோ நக்கலா? ஐயோ ஐயோ மாப்பிள்ள விளையாடாதீங்க மாப்பிள்ள. ஐயோ அப்படிலாம் இல்ல மாமா. வேற யார் பேராச்சும் எழுதணுமா என்னன்னு சொல்லுங்க. இல்ல மாமா, எனக்கு இருக்க சொந்தக்காரங்க இவ்வளவுதான். வேற நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேணா உங்க சொந்தக்காரங்க எனக்கு சொந்தக்காரங்களா ஆயிடுவாங்க. என்ன மாப்பிள்ள உங்க சொந்தக்காரங்க எங்க சொந்தக்காரங்கன்னு? நம்ம சொந்தக்காரங்க தான் எல்லாம். அப்ப என்ன மாமா, அவ்வளவுதான். வேற யார் பேரையும் எழுதணும்னு தோணல, தோணவும் மாட்டிக்குது. சரி மாமா, நீ பேர்ல அவ்வளவுதானே. பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போலாமா? போலாம் மாப்பிள்ள. மலர் மலர். என்னது மலரை கூப்பிட்டா மலக்குரங்கு வந்து நிக்குது? உன்னையா கூப்பிட்டேன்? மலரத்தானே கூப்பிட்டேன். என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. மலர் வந்தாத்தேன்னு சொல்லுவேன். அப்ப சரி நான் போறேன். மலர் அண்ணி உன்னை பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு? எதுக்குன்னா எனக்கு தெரியாதுப்பா. சரி போ. மலரை கூட்டிட்டு வந்தா உனக்கு ஒரு 40 ரூபாய் சாக்லேட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். என்ன சொல்ற? 40 ரூபாய் சாக்லேட்டா? ஆமா, டெய்ரி மில்க் உனக்கு பிடிக்குமே. அப்ப சரி இரு, நான் போய் மலர் அண்ணியை கூட்டு வரேன். உன்கிட்ட என்ன சொன்னா என்ன வேலை நடக்கும்னு எனக்கு தெரியாது. என்ன பூமாரி, எதுக்காக என்ன இப்படி எடுத்துட்டு வந்த? சரி ஆளை கூட்டு வந்தாச்சு, கொடுக்கறதா கொடுக்கலாம். என்ன கொடுக்கணும்? டெய்ரி மில்க் சாக்லேட். இனிமேத்தா வாங்கணும்னு நினைச்சேன். தெரியுமா உன்னை பத்தி? நீங்க வாங்க, நீ நம்ம போலாம். சாக்லேட் வேணுமா வேண்டாமா? வேணும்னு சொல்லு. வேணும். பூமாரி, அப்ப இடத்த காலி பண்ணு. என்னம்மா பண்ணு பூமாரி. என்ன 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 கூப்பிட்டா வரமாட்டியா? வரமாட்டேன். ஏன்? எனக்கு உங்களை பார்த்தாலே வெக்க வெக்கமா வருது. சரி இங்க உட்காரு. எதுக்கு கூப்பிட்டீங்க? இங்க வாடி. வரமாட்டேன். சரி வெக்கம் போக நான் ஒண்ணு செய்யட்டுமா? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். பேசாம அங்க உட்கார்ந்து இருந்தா அதுவே போதும்.
அதுதானே முடியாது. பின்ன என்ன பண்றேன்னு பாரு. வெக்கம் போயிடுச்சா? ஏ பொண்டாட்டி, என்கிட்ட எதுக்கடி உனக்கு வெக்கம்? உங்ககிட்டதான் என்னால வெக்கப்பட முடியும். உங்க கூட இப்படியே சந்தோஷமா வாழணும். எனக்கும் தான். மாமா நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லு. ஐ லவ் யூ மாமா. லவ் யூடி பொண்டாட்டி. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். நம்ம கல்யாணத்துக்கு பத்திரிக்கையெல்லாம் அடிக்க கொடுத்தாச்சு தெரியுமா? எவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. யாருமே இல்லாம இருந்த எனக்கு பொண்டாட்டி, புள்ள, குடும்பம் எல்லாமே வரப்போகுது. இது எல்லாமே ஒன்னாலதான். நீங்க கிடைச்சதுதான் மாமா எனக்கு பெரிய சந்தோஷம். எங்க அப்பாவா பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்திருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க என்னோட வரோம் மாமா. இத்தனை நாள் லவர்ஸா இருந்த நம்ம இப்ப புருஷன் பொண்டாட்டி ஆக போறோம். மலர், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பேசாம இருங்க, அப்புறம் நான் ஓடி போயிருவேன். சரி சரி பேசல. சரி விடுங்க, நான் போறேன். விட மாட்டேன். இப்படியே இருந்தா யாராச்சும் பாத்துருவாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? அவங்க கதவு கூட அடைக்கல. யாரும் வரமாட்டாங்க. கூடாது கூடாது, இது நடக்கவே கூடாது. நடக்க கூடாது, நடக்க விட மாட்டேன். மா நடக்க விட மாட்டேன்டி. இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன். என் வீட்டு வேலைக்காரியா இருந்தவளுக்கு கல்யாணம் கேக்குதா? நடக்க கூடாது. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, நான் உயிரோட இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல. என் பிள்ளை நல்லா இல்ல, நான் நல்லா இல்ல, என் குடும்பமே நல்லா இல்ல. என் வீட்டுல வேலை பார்த்தவளுக்கு கல்யாணமா? அவ மட்டும் நல்லா இருக்கணுமா? இந்த சிரிக்கியால என் வாழ்க்கையும் போச்சு, என் பிள்ளை வாழ்க்கையும் போச்சு. என் பேச்ச கேட்டு எனக்கு அடங்கி இருந்த என் புருஷன் இப்ப என்னையவே வேணாம்னு சொல்றதுக்கு காரணம் அந்த சிரிக்குதான். மாட்டேன், அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நாசமா போகணுமா? விட மாட்டேன்டி, விட மாட்டேன். என்னம்மா கோவத்துல சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? சும்மா விட மாட்டேன்னா இந்த கல்யாணத்தை நம்ம எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? நிறுத்துறேன்டி, நிறுத்தி காட்டுறேன். இந்த டாக்டர் தீர்த்து கட்டினா இவ வாழ்க்கை நாசமா போகும் தான் நான் நினைச்சேன். ஆனா அந்த டாக்டர் உயிரோட வந்து நிக்கிறியா? இப்ப கல்யாணம் ஜீரணிக்க முன்னாடி என்னால அதை ஜீரணிக்கவே முடியல. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கல, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கல. ஆனா அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை மட்டும் அவளுக்கு கிடைக்கணுமா? இந்த டாக்டரை கட்டிக்கிட்டு அவ சந்தோஷமா இருக்கணுமா? என்ன விட மாட்டேன். நான் என்னம்மா செய்ய முடியும்? என்னடி என்னைய பார்த்தா எப்படி காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? உங்க அம்மா எவ்வளவு பெரிய வில்லுன்னு கேட்டு பாரு வெளிய. என்னம்மா பண்ண போற? பண்றேன்டி. இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, என்ன பண்றேன்னு பாரு. ஒரு வாரம்ன்றது இப்படின்றதுக்குள்ள போயிரும். அதுக்குள்ள என்னம்மா பண்ணுவ? நாளைக்கு வேற முகூர்த்த சேலை தாலி எல்லாம் எடுக்க போறாங்களாம். என்னம்மா பண்ண போறோம்? யார் காரணம் தெரியுமா? யாருடி? அந்த தென்றல் தான். என்னடி சொல்ற? ஆமாம்மா, கல்யாணம் ஆகாம சும்மா தெரிஞ்சவங்கள நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்குன்னு இப்போ பிள்ளையும் வரப்போகுது, நமக்கு முன்னாடி கல்யாணம் ஆக வேண்டிய மலரும் சரவண மாமாவும் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க அப்படின்னு அஸ்வின் மாமா கிட்ட ஏத்தி விட்டு அஸ்வின் மாமா அத்தா மாமா கிட்ட பேசி அப்பா கிட்டையும் பேசி இப்ப கல்யாண அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா. அடியே தென்றல், இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா இந்த மலருக்கு எப்படியும் கல்யாணம் ஆகாதுன்னு. அதுக்கு தந்தை அந்த டாக்டரை கொல்லவே பார்த்தேன். அவ என் காலடியில வந்து கிடக்கணும் தானே இப்படி ஒரு காரியத்தையே பண்ணேன். ஆனா நீ இப்ப கல்யாணத்துக்கு தூது போறியா? தூது இப்ப சொல்றேன்டி அனுஷ்கா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உனக்காகவாவது இல்லாட்டினாலும் அந்த மலர் நாசமா போகணும். அதுக்காகவாவது அந்த தென்றலை நான் கொன்னு காமிக்கிறேன்டி. என்னமா சொல்ற? நசமா தான் சொல்றியா? ஆமாடி, ஆமா. எனக்கு தேவை அந்த மலர் நாசமா போகணும். உலகத்துல ஏன் பிறந்தனு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தனும். என் புருஷனை என்னை விட்டு பிரிச்சுட்டா, உன் வாழ்க்கையையும் நாசமாக்கிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மலரும் அந்த டாக்டரும் தான். என் வாழ்க்கையே ஏடா கூடமா இருக்கேத்துல அவளை மட்டும் நான் சந்தோஷமா இருக்க விட்டுருவேனா என்ன? ஐயோ அம்மா, நீ சொல்றத கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாக்குறேன்டி, பாக்குறேன். அடியே மலரு, உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்கத்தானே போறேன். இந்த ஜென்மத்துல உனக்கும் அந்த டாக்டருக்கும் கல்யாணம்ன்றதே கிடையாதுடி.
சில குட்டீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சில குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க பண்ற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.